தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்பதற்காக தான் நாம் இன்று இந்த ஓய்வு நாளில் காலை முதல் இரவு வரை பாஸ்டிங்கோடு உபவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் இந்த நாளை துவங்குகின்ற மாதத்தின் முதல் நாளை கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்துவமாக தர வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி ஒரு நிதானம் இல்லாதவராக நாம் இருக்கிறோம், தேவனுடைய பார்வைக்கு கர்த்தரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் என்னைக்கு எடுத்தோமோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நமக்கு இருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு இருக்கும் ஒரே தகப்பன் இயேசு ஒருவரே. அப்போ அந்த தகப்பன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எப்படி, அந்த தகப்பனுடைய பிள்ளை பிறர் வாழ்வில் எப்படி இருக்கணும். பையா சொல்லப்பட்ட சாட்சிகளை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நான் அப்படி இருந்தேன், அவரை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னென்ன நன்மைகள் எனக்குள் இருந்த என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை சொன்னார். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் உங்களையும் பல இடத்தில் சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று என் கர்த்தர் நினைத்துதான் இன்று அழைத்து வந்திருக்கிறார். இன்று நாம் தியானிக்கிறதுக்காகவே எடுத்துக்கொண்ட தலைப்பு பேச்சு நிதானம் இருக்கணும். அல்லேலூயா. பேச்சு எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வருமா? எங்கிருந்து வரும்? இருதயத்திலிருந்து வந்து உள்ளது. பேச்சு வருகிற இடம் தன்னுடைய வாய். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என் தகப்பனாக இருக்கின்ற நம்முடைய இயேசு மகனாக இருக்கிற மகளாக இருக்கிற நம்மிடம் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, உன் நாவினால் வரும் வார்த்தைகள் பேச்சில் என் மூச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். அல்லேலூயா. உன் பேச்சில் நிதானம் எப்பேற்பட்ட நிதானமாக நான் இருக்க வேண்டும்? நீங்களே யோசித்து பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கும் போது நான் எப்படி இருந்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், இனிமே எப்படி இருக்க போறேன் என்பதான் தலைப்பு. யோபு 42ஆம் அதிகாரம் வசனம் 7-8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அல்லேலூயா. ஆண்டவரை எப்படி பேசணும்னு ஆசைப்படுற? நிதானமா. நம்ம அன்னைக்கு மாரியம்மாவை எல்லாம் கூப்பிடும் போது பேசின வார்த்தை வேற, ஆராதித்த விதம் வேற. என் ஆண்டவரை பிதாவானவர் தன் குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவர் மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து அவர் சிலுவையில் மறைத்து 3ஆம் நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நம்ம யார் பண்ணியிருக்கோம்? இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மைதானமா? அப்போ அப்பேற்பட்ட உயிர் உள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற மகனாக இருக்கின்ற மகளாக இருக்கின்ற நம் வாயில் ஒரு பேச்சு எப்படி இருக்கிறோம்? முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தோம். இயேசு யார் என்று தெரியாத போது நம்ம எப்படியோ இருந்து பேசினோம். உண்மைதானமா? முழுக்குதானமா எடுத்தாச்சு. ஒரு 2 நாள் நல்லா இருந்திருப்போம் நினைக்கிறேன். ஒரு நாளாவது நல்லா இருந்திருப்போம். அந்த கர்த்தர் நமக்கு இவ்வளோ ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறார் என்றால் என் வாழ்நாளில் ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடக்கல,
ஏன் எனக்கு மட்டும் இப்பேற்பட்ட ஒரு சூழல், ஒரு தவிப்பு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டே இருக்கு என்று தவித்துக் கொண்டு இருக்கின்ற என் அன்பு சகோதரிக்கு என் கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை வாசிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட இந்த வேத பகுதியில் உங்களுக்கு எல்லாம் நிதானம் இல்லை. ஆனால் என்னுடைய மகனாக இருக்கின்ற யோபு வார்த்தையில் எப்படி இருந்தது? ஒரு நிதானமாக பேசினான். ஒருவேளை உங்களுக்கு இருக்கின்ற உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உங்களிடம் பேச அவங்களுக்கு நிதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், எரிச்சலோடு இருந்திருக்கலாம், வார்த்தைகளாக உங்களை கொட்டி தீர்த்திருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் உங்களை பேர் சொல்லி சொல்லணும். யோபை சொன்னது போல உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்கள் உறவினருக்கு என் கர்த்தர் ஒரு கிரியை செய்யணும். என் மகன் எவ்வாறு அழகாக நிதானமாக பேசுகிறார், உன்னோடு இருக்கின்ற உறவினராக இருக்கும்போது எப்படி பேசினார், என் மகன் எப்படி பேசுகிறார், அவனுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியத்துக்கும் நீ தடையாக இருப்பதாக இருந்தால் எப்படி யோபுகிட்ட சொல்லி அந்த பலியிட சொல்கிறார். பலி என்பது உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் உங்களை எரிச்சலோடு பார்த்த சொந்தங்கள் மத்தியில் உங்களை வாழ்வில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடாது என்று தடையாக இருந்திருக்கிற அத்தனை பேருடைய பேச்சில் இல்லாத ஒரு நிதானத்தை கர்த்தருடைய முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்று அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் எப்படி நிதானமாக இருக்கணும் என்பதுதான் இன்னைக்கு பார்த்தேன். அல்லேலூயா. நேற்று ஒரு நாள் வச்சுக்கலாம், ஒரு நாள் நம்ம எவ்வளோ பேர் நிதானமாக இருந்தோம். 1 மணி நேரம் தன் வாயினால் ஒரு வார்த்தை எப்படி இருந்தது சொல்ல முடியுமா? ஆனால் இயேசு நமக்கு எல்லாமே செஞ்சிடணும். அப்படிதானம்மா? என் கால்வழி போயிடணும், என் மகனுக்கு திருமணம் ஆகிடணும், கிடைக்காத கர்ப்பத்தின் கனியை கொடுத்துடணும், எட்டாத உயரத்தில் ஒரு சொந்த வீட்டில் ஒரு குடியுரிமை இருந்துடணும். ஆனால் என் கர்த்தர் உன்னை அதிகம் நேசிப்பதினால்தான் இந்த நாளில் இந்த வார்த்தை உன்னை உணர்த்துகிறார். அல்லேலூயா. உன் பேச்சில் நிதானம் இருக்கணும். யோபு எப்படி பேசினார்? ஏன்னா நீ ஏற்றுக்கொண்டு இருப்பவர், உன்னிடம் இருப்பவர் ரொம்ப ரொம்ப பெரியவர். இயேசுடைய வார்த்தை உன்னோடு இருக்கும்போது உன் நாவினால் வருகின்ற வார்த்தை பல வார்த்தைகளை விட வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் பயங்கரமாக பேசுகிறோம். அதை நான் சென்னையிலலாம் நிறைய பேசியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கே குத்தும். எவ்வளோ நாளாக நம்ம எப்படி பேசணும், அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி பேச போகிறோம்? நான் பேசிய வார்த்தைகள் பிறருக்கு எத்தனை பேருக்கு எப்படி இருந்தது? பிறர்கள் பேசிய வார்த்தைகள் என் உள்ளத்துக்கு எவ்வளவு பாதிப்பு இருந்தது? நான் பேசிய வார்த்தைகள் எத்தனை பேருக்கு கோபம் ஊட்டியது? எத்தனையோ பேர் பேசிய வார்த்தை எனக்கு கோபம் ஊட்டியது. இது எல்லாம் தான் இன்னைக்கு வார்த்தை. யோபு போல பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தவறிய நம்மளை தான் கர்த்தர் மீண்டும் எச்சரிக்கையோடு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் உபவாசத்தோடு இருக்கிற நீங்கள் உங்கள் சரீரத்தை போற்று உபவாசத்தை இருக்கிற நீங்கள் உங்கள் வாய்களை ஒரே ஒரு நாள் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிற இந்த நாவினால் வருகிற வார்த்தை இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் உபவாசம் இருக்க சொல்கிறேன். இருக்க முடியுமாம்மா? ஒரு நிமிஷம் அக்கா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அப்போதான் சத்துரு வந்துடுவோம். உனக்குள்ள ஒரு கோபம் அப்படி வரும். உனக்கு எப்படி வந்து கோபம் வரணும் அவனுக்கு நல்லா தெரியும். எந்த வார்த்தையை சொன்னால் உன் வாய்கள் திறக்கப்படும் என்று சொல்லும். அந்த வார்த்தை சொன்ன உடனே
உனக்கு கோபம் கொந்திக்கும் போது பக்கத்து தெருவில் இருக்கின்ற காமாட்சி அம்மா உன்னை உற்று பார்ப்பான். இந்த அம்மா இயேசு ராஜா தேவாலயத்துக்கு போறாங்க. போயிட்டு வந்த இந்த அம்மா இந்த மாதிரி பேசுத, இதுதான் அவங்க இயேசு கற்றுக் கொடுத்தாரா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கம்மா. உன்னை பார்த்துதான் என் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்துதான் கர்த்தர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசு ராஜா தேவாலயத்துக்கு வந்து போகிறீர்கள். நீ உன் நாவினால் வருகின்ற வார்த்தை, நீ பேசுகின்ற வார்த்தை எப்படி இருந்தது என்று நினைத்ததை காட்டிலும் இனிமேல் இந்த வார்த்தை உனக்கு எப்படி இருக்க போகுது என்பதுதான் பொருள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ. நீதிமானை விட தேவனுடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளையாக இருக்கிற நம்முடைய வாய் என்ன வாய்? என்ன வாய்மா? ஜீவ ஊற்றுனா இருக்கு. சொல்லுமா? அருமையான வாய், நல்ல ரம்மியமாக வாய், நல்ல இனிமையாக வருகிற வாய். அப்போ ஒரு வாயில் ஒரு வார்த்தை எப்படி இருக்கும்? சொல்லுமா? நான் கமஸ் சொல்ல, இனிமையாக இருக்கணும். இனிமையாக இருக்கணும்னா எப்படி இருக்கும்? மற்றவர்களை ஆனால் நம்ம அப்படி பேச மாட்டோம்மா. அப்படி பேசாமல் இருந்தால் நம்ம தூக்கம் வராது. நம்மளால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அதோட இன்னொருத்தரை பற்றி பேசணும்னா நம்ம வாய்களுக்கு வழியே இருக்காது. பேசாமல் இருந்தால் தலைவலி வந்தாலும் வருமே தவிர வாய்க்கு ஒரு பூட்டு போட முடியாது. உண்மைதானம்மா? அந்த என்ன மாதிரி வாயில் அந்த வார்த்தை வரும்? நீங்கள் வாசிச்சது தான். இன்னொருத்தர வாசிங்கம்மா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. உங்க வாயில் இருந்து வரும் வார்த்தை ஜீவ ஊற்று. அதுக்கப்புறம் படிக்குமா? கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். உனக்கு கொடுமை உன் வாயிலிருந்து வராது, துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். யாருடைய வாய்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற தேவனுடைய பிள்ளையினுடைய வாயில் இந்த வார்த்தை வரும். அவருடைய வாயினால் வருகிற வார்த்தை. ஆனால் நம்ம எத்தனை பேருடைய வார்த்தையை அடக்கிறவர்களாக இருக்கிறோம்? நம்ம வாயில் என்ன வார்த்தை வருதுமா? சும்மா பேசுங்கம்மா. நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு தெரியும். அது அழகாக கோயம்புத்தூர் பாஸ் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சபைகளை இருக்கணும். நீ சபைக்கு வந்து சாட்சிகளை சொல்லியோ எல்லாத்திலையும் கலந்தது பிரயோஜனம் இல்லை. உன்னை என் கர்த்தர் உன்னை பகுதியில் ஒரு சாட்சாக நிறுத்த வேண்டும் என்றால், ஒரு துன்மார்க்கனாக இருக்கின்றவனின் உன் வாயினால் வருகின்ற வார்த்தை வசனத்தை சொல்லுகிற மகளாக நீ இருக்கணும். பிள்ளைகளுக்கு மட்டும் நீதிமொழிகள் சொல்லிக் கொடுத்தா போதாது. உண்மைதானம்மா? எல்லாருமே சொல்லுவாங்க நீதிமொழிகளில் பசங்களுக்கு சொல்லிடுங்க, ஆனால் நீங்கள் அதை பின்பற்றாதீங்க. இது உங்களுக்கு இல்லை, சின்ன பசங்க. அல்லேலூயா. தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் ஒரு சிறிய பிள்ளைகள், வயதானவர்கள் என்று வசனம் இல்லை. நம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். உன் வாயினால் வருகிற வார்த்தை அடுத்த குடும்பத்தை துக்கத்தை போக்குற வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. தண்ணி எடுக்க போக இந்த தண்ணி இல்லைன்னா அந்த இடத்துல போனால் நல்ல தண்ணி வருதுன்னா
இங்கே சிறுவாணின்ற நல்ல தண்ணி இருக்கலாமா? கோயம்புத்தூர் வந்தால் என்ன தண்ணி இருக்கு? சிறுவாணி தண்ணியை பிடிக்காம இருக்க முடியுமா? இங்கே வந்துட்டு நான் வந்து மினரல் வாட்டர் வேணும்னு சொன்னால் நீங்கள் சேர்ப்பீங்கல்ல? சேர்ப்பீங்க மாட்டீங்களா? ஆனால் இங்கே சென்னை மாநகராட்சியுடைய கார்ப்பரேஷன் வாட்டர் இங்கே கிடைக்காது. சிறுவாணி என்கின்ற தண்ணி இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருந்திருக்கிற நீ, இயேசு ராஜா தேவாலயத்துக்கு வந்து போகிற பிள்ளையாக இருக்கிற நீ, உன் வாயினால் வருகின்ற வார்த்தை எப்படி இருக்கணும்ன்றது தான் இன்னைக்கு உன்னை உணர்த்துகிற வார்த்தை. உன் வாயினால் வருகின்ற வார்த்தை அது வசனமாக வரலாம், வசனம் முடிவதாக வரலாம், வசனத்தை அறிந்ததாக வரலாம். உன்னை மீண்டும் நினைப்படுத்துகிற வார்த்தை, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து திருவிருந்தில் பங்கு கொண்டு இருக்கின்ற பிள்ளையாக இருந்து அவர் இரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கின்ற பிள்ளையின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஒரு ஜீவ ஊற்றான வார்த்தை. அல்லேலூயா. ஒரு இடத்துல அழகா ஃபயர் எரியுது, ஒரு வீடு எரியுது, நம்ம பார்த்து சிரிப்போமா? சொல்லுங்கம்மா. இல்லை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராமல் இருப்போமா? இல்லை முழங்கால நின்று நம்ம ஜெபிப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப ஜெப வீரர். என்ன பண்ணுவோம்? தண்ணியை எடுத்து ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனாதான் அந்த நிரப்பு என்ன பண்ணும்? அணையும். அது நல்லா நமக்கு தெரியும். அந்த ஜீவ ஊற்று என்கின்ற தண்ணீர் உன் வாயினால் வருகிற வார்த்தை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எரிச்சல் என்கின்ற ஆவியை ஊற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னை நினைவூட்டுகிறார். அல்லேலூயா. அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு தண்ணின்னு நமக்கு தெரியுது, ஆனா உனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று ஒண்ணு இருக்குது. அந்த ஜீவ ஊற்றுதான் உன் வாயினால் வருகின்ற வார்த்தை. உன்னை அவங்க தூசிருப்பாங்க, உன்னை ஒதுக்கி வச்சவங்க தான். ஆனா அவங்க வீட்டுக்கு கஷ்டம் என்று வந்தவுடன் உன் நாவினால் வருகின்ற வார்த்தை, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், எங்க கையில கொடுக்க ஒண்ணும் இல்லை, எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்கின்ற சொல்லுகின்ற வார்த்தையே ஜீவ ஊற்றான வார்த்தை. அல்லேலூயா. பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் உதவி அல்ல, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தை கொடுக்கிறது தான் ஜீவ ஊற்றான வார்த்தை. அந்த வார்த்தை கொஞ்ச நேரம் அவங்க குடும்பம் இதோட முடிச்சுக்கலாம்னு இருக்கிறவங்களை எல்லாம் உன்னால் இருக்கிற தேவ பிள்ளையினால் வாயில் வருகின்ற வார்த்தை அந்த குடும்பத்தின் உயிரை மீண்டும் ஊட்டும். அல்லேலூயா. அப்படி ஊட்டும் போதுதான் தெரியும், நீ சொன்ன வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருந்தது, இந்த ஆறுதல் எனக்கு எங்க கிடைக்கும் அவங்க கேட்கிறோம். அதுக்கு தாமா நீ ஞானஸ்தானம் எடுத்த, அதுக்கு தான் நீ திருச்சபைக்கு வர, மாதம் ஒரு முறை அந்த திருவிருந்து பந்தியிலே நீ கலந்துக்க. நீ சபைக்கு வா என்று கூப்பிடல, நீ இந்த வார்த்தை சொல்லி அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை அவனுக்கு உள்ள கர்த்தர் கிரியை செய்து அவர்களை கர்த்தர் என்ன பண்றான்னா கேட்கிறாங்க. அக்கா, நீ வந்து ஒரு வார்த்தையை சொன்னீங்க, நீயோ வறுமையில இருக்கிற, உனக்கோ ஒண்ணுமே இல்லை, உன்னை நான் ஒரு தரித்திரம் என்று நான் திட்டினேன், நீ எதுக்கும் உதவாதவன் என்று நான் ஒதுக்கி வச்சேன், உனக்கு மாற்று துணி கூட இல்லை, உன்னை எவ்வளவோ கேவலப்படுத்தின, ஆனா நீ இருக்கிற இந்த நிலையில் என்னை வந்து ஒரு ஐஸ்வர்யமாக இருந்த என் குடும்பத்தை நீ பார்த்து சொல்லுகிறாயே, நீ கவலைப்படாதே, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றியே, அவர் யார் என்று உன்னை வந்து கேட்பார்கள். ஒன்னுக்கும் உதவாத உன்னிடம்தான் அந்த வார்த்தை ஜீவ ஊற்றை என் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதுக்கு பேர் நீதிமான். மனிதனுடைய பார்வையில் அந்த நீதிமானை விரும்பவில்லை, என் தேவனுடைய பார்வைக்கு நீ நீதிமானாக இருந்தால் இந்த ஜீவ ஊற்று உன் உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தை உன் வாயிலாக வரும், ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அவன் வந்து கேட்பான், எப்படி உன்னால இது பேச முடியுது? ஒரு சாப்பாட்டுக்கே வழியிலேன்னு கேட்கும்போது சொல்லணும், எனக்குள்ள ஒரு இயேசு இருக்கிறார், அவர் பேர் தான் இயேசு. அவர் எங்கே இருக்கிறார்? நான் ஆராதிக்கிற தேவாலயம் இயேசு ராஜ தேவாலயம் என்று சொன்னால் நானும் வரலாமா என்று கேட்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு சூழல் நீங்கள் தவறி விட்டதுனால தான் இடம்லாம் காலியா. அப்பேற்பட்ட ஒரு சூழலான வாழ்க்கையை கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறார். நீ பார்த்து நீ மட்டும் சபைக்கு வருவது முக்கியமல்ல, அந்த ஜீவ ஊற்றுள்ள வார்த்தை வெளியே வரும்போது, அல்லேலூயா, அந்த வார்த்தை வந்து அந்த குடும்பம் வரும்போது ஒரு திருச்சபைக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ உனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வந்து, ஒரு பெரிய காரியத்தை நான் முடிச்சிட்டேன், ஒரு பெரிய காரியத்தை நான் முடிச்சிட்டேன்னு உனக்கு வரும். அடுத்த வார்த்தையாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. அல்லேலூயா. இன்னொரு வாசிமா. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, தேவனுடைய பிள்ளையினுடைய நாவு சுத்த வெள்ளி, வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. துன்மார்க்கனுடைய மனம். அற்ப விலையும் பெறாது. நீங்க எல்லாம் படிக்குமா? படிப்பீங்களா? எல்லாரும் படிங்க. அந்த வசனத்தை எல்லாம் நீங்க படிச்சாதான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நாவு சுத்த வெள்ளி, கலப்படம் இல்லாத ஒரு வெள்ளி, உன் மனசும் கலங்காத ஒரு வெள்ளி. உன்னை என் கர்த்தர் ஒரு எந்த கலப்படமும் இல்லாமல் எந்த மாத்திரையும் மறந்தும் உன் இதயத்துக்குள்ள உன் சரீரத்திற்குள் அனுமதிக்காத இருப்பதற்கு காரணம் உன் நாவு சுத்தமாக இருந்தால். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு நீ நீதிமானாகவும் அவருக்குரிய மகனாக நீ இருந்தால் உன் சரீரத்தை யாரும் தொட முடியாது. நீ மாத்திரையே போடணும்னா ஜீவன் 94 100 கொடுத்தாலும் கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் இருந்தால் அவரே நமக்கு பலவானாக இருப்பார். பலவீனமாக வந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி கர்த்தருடைய ஆளுகையினால் நாம் பலம் பெற்று பலனோட நம்ம திரும்புறோம். ஆனா உன் நாவு சுத்தமாக இருந்தால், கலப்படம் இல்லாமல் உன் நாவினால் வருகின்ற பேச்சு கலப்படம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தவங்க மனசு கலங்குற மாதிரி கலக்கிற மாதிரி இந்த வார்த்தை இருக்கக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இருக்கிற வார்த்தையை நீ எடுத்து உரைக்கிற தேவ பிள்ளையாக நீ இருந்தால் அந்த குடும்பம் கலங்கி போயிருக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் நீ பேசுகின்ற வார்த்தை. அல்லேலூயா. அவங்க கலங்கி போகக்கூடாது. நீ பிற வார்த்தைகளை போட்டு கலக்கக்கூடாது. இயேசு இதை சொன்னார். பொட்டு எடுத்துற சொல்லிட்டார், பூவை எடுத்துற சொல்லிட்டார். இது எல்லாம் அவர்களாக தன் சுயமாக எடுக்கின்ற வார்த்தைகள். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் தீர்மானிக்கவில்லை, உனக்குள் இருக்கிற மனம் அதை தீர்மானிக்கிறது. அல்லேலூயா. அழகான ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், வேதத்தில் அப்படி சொல்லலை, இப்படி தாடி வைக்கணும், மீசை எடுக்கணும், இவ்வளோ நீட்டு வைக்கணும் எல்லாம் கிடையாது. நம்மளே ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தையில் கலப்படம் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை கலப்படம் இல்லாமல் நீ கலக்கலாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை கலங்கி கொண்டு இருக்கும் போது அந்த வார்த்தை பேசும்போது உன் இருதயத்தில் இருக்கின்ற கலங்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற கலங்கலமான வாழ்க்கையை என் கர்த்தர் சுத்தம் செய்வார். பேசுகிற நாவலதான் 1க்கு 2 நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியாது, ஏற்ற முடியாது. மிக்சர்ல அழகாக வால்யூம் ஏற்றலாம், பேஸ் வைக்கலாம்,
ஆனால் தேவனுடைய உண்மையான வார்த்தையில் கலப்படங்கள் சேர்க்காமல் இருந்தால் மட்டும்தான் நீ கடைசி வரை கலங்காமல் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் சொல்லுவாங்க, குட்டையை நம்ம என்ன பண்ணணும்? கலக்கணும். கலக்கினாதான் தெளிவான தண்ணி வரணும். அல்லேலூயா. அதை போய் தெளிவான தண்ணியாக தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். அலங்குலமான வாழ்க்கையோடு இருந்த நம்மளை தான் கர்த்தர் இன்னைக்கு ஆராதிக்க அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? ஆனால் துன்மார்க்கனுடைய அந்த வசனம் கடைசி படிக்குமா? அல்லேலூயா. துன்மார்க்கன் என்று நம்மளே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்ம மனசு எப்படிமா இருக்கும்? நம் துன்மார்க்கனாக இருந்தால், ஒருவேளை நான் துன்மார்க்கவன் என்று பிறர் அறியாத இருந்த உன்னை என் கர்த்தர் மீண்டும் நினைவூற்றுகிறார். நீயே பார்த்துக்கோ, உன் மனசு எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? நீ துன்மார்க்கன் என்று அடையாளம் தெரிந்து கொள்ள வார்த்தை அழகாக இருக்கும். உன் மனசு எப்படி இருக்கும்? நம்ம தப்பா வரும், மோசமா வரும். எப்படி வரும் தெரியுமா? கையில எது கிடைக்குதோ, அருவாமனை இருந்தால் கூட கணவரை கொலை பண்றதுக்கு தோணும். உண்மைதானம்மா? பேப்பர் சைடில் பார்த்துருக்கோம்மா, அருவாமனை எடுத்து அறுத்துருவாங்கன்னுவாங்க, கல்லை தூக்கி போட்டுருவாங்கன்னுவாங்க. சகோதரிமார்கள் தான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சூழல், அந்த மாதிரி எண்ணங்கத்தில் இருந்தால் நீ என் தேவனை விட்டு விலகி இருக்கிறாய் என்பதை உன்னை என் கர்த்தர் எச்சரிக்கிறார். உனக்கு கெட்ட கெட்ட சிந்தனைகள் வரும். இந்த வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடாது, தற்கொலை என்கின்ற ஒரு முயற்சி வரும். யாரோ ஒரு கருத்து அழுத்துற மாதிரி இருக்கும், பாரமாக இருக்கும். அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு யோசனை வரும். இதெல்லாம் வரும். இது எல்லாமே துர்க்கதரமான இருக்கிறன்றதை நீ உணர்ந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நீ காத்து கொண்டு இருந்தால் உன் நாவினால் வருகிற வார்த்தை எப்படி இருக்கும்? கலப்படம் இல்லாத ஒரு வெள்ளியாக என் கர்த்தர் உன்னை மாற்றி வைப்பார். தேவனுடைய பிள்ளையினுடைய வாய் வருகின்ற வார்த்தை கலப்படம் இருக்க. அப்ப அந்த வார்த்தை கலங்குது, கலப்படம் வருதுன்னா நீ எச்சரிக்கை ஆயிடு. நீ துர்மார்க்கமான பாதையை நோக்கி போயிட்டு இருக்க. உன் நண்பர் உன்னை அழைத்துட்டு போறாங்க, உன் உறவினர் உனக்கு தவறான செய்தியை போதிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு எச்சரிக்கை. எனக்கு மட்டும் ஏன் இந்த சொப்பனம் வருகிறது? எனக்கு மட்டும் ஏன் இருட்டே வந்துட்டு இருக்கு? ஐயா எவ்வளவு பேருக்கு சொல்றாரு, வானத்தினுடைய வாசல் திறக்கும் என்று சொல்லுகிறாரு. எனக்கு வரலையே நீ நினைக்கிற. நீ துன்மார்க்கமான சிந்தை உள்ளவராக இருந்தால் உன் மனதில் நிம்மதி இருக்காது. நைட்டு ஒரு தூக்கம் வராது. ஆனா நீ சொல்ற, என் மகனை நினைச்சு எனக்கு தூக்கம் வரல, என் கணவரை நினைத்து கொண்டு நான் தூக்கவில்லை என்று சொல்லி நீ ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாய். நீ கர்த்தருடைய பாதையிலிருந்து விலகி இருப்பதினால் உனக்கு அந்த தூக்கம் வரல. நீ கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்கின்ற ஒரு துர்மார்க்கமான மனம் உனக்கு இருந்ததனால் உன் வாயில் வரும் வார்த்தை கலப்படம் இல்லாமல் வரும். அல்லேலூயா. அந்த கலப்படம் இல்லாமல் வருகின்ற வார்த்தை கர்த்தர் ஒரு பெரிய கலக்கரை வைப்பார். அல்லேலூயா. அந்த கலக்கல் இந்த பகுதியில் வைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீ உன் நாவினால் வரும் பேச்சில் வரும் வார்த்தைகள் கலப்படம் இருக்கக்கூடாது. உண்மை உள்ள வார்த்தையை ஒரு மேற்பண்கிறது சொல்ல. நீ சாட்சி சொல்லுகிற சாட்சி நேரத்தை கொடுக்கிறார். உண்மையான வார்த்தையை சொல்ல. ரெண்டு எஃபெக்ட் சேர்க்கக்கூடாது. ரெண்டு பேர் கை தட்டுறதுக்காக ரெண்டு வார்த்தையை சொல்லக்கூடாது. அல்லேலூயா.
நீ தேவனுடைய பிள்ளை. ஒரு எச்சரிப்பான வார்த்தை இருந்தாலும் உன் வாயினால் ஒரு வார்த்தை கரெக்டா சொல்லிடணும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தால் வாழ்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வாசிமா. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தால் வாழ்வார்கள். தேவனுடைய பிள்ளையினுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஒரு சிலர் இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, அநேகரை போஷிக்கும். நம்ம உதடுகள் எத்தனை பேரை போஷித்திருக்கோம் சொல்லுங்கம்மா. கடைசியா சொல்லுமா, கடைசியான வார்த்தை. மூடரோ மதியினத்தினால் வாழ்வார்கள். அல்லேலூயா. மூடனா நம்ம, மூடனா யாரு? நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாமும் முட்டாளாதான் இருக்கும். உண்மைதானே? உண்மைதானே? இன்னைக்கு இங்க இருப்போம். நேற்று 27 விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு. நீங்க மதியத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க? ஒரு அழகான ஊர்வலம் போகும். போகலாமா? நேற்று போனாலும் சரி போகும், ஒரு நாள் போகும். ஏன்னா அது ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். அந்த நாளை எப்படியாவது எட்டி பார்க்கலாம்னு என்கின்ற மனம் இருக்கிற முட்டலாக இருக்கிற உங்களை எச்சரிக்கும் வார்த்தையாக சொல்லப்படுது. கையில தட்டி இல்லை, நம்மளை தட்டோம்னா அதை பார்த்து எவ்வளோ ஆச்சரியம் இல்லை. அதிரசத்தில் ஒரு விநாயகர், ஆச்சரியத்தில் ஒரு விநாயகர், ஆப்பிளில் ஒரு விநாயகர். அவர் கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல, குறிப்பிட்ட நாளில் போயிடார். ஆனால் உனக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து 365 நாட்கள் உனக்காக எனக்காக இரவும் பகலும் தூங்காமல் காத்துக்கொண்டு உன் ஜீவனை என்னை காத்துக்கொண்டு இருக்கிறாரே, அந்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளையினுடைய உதடு பல பேரை போஷிக்கிறவராக இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ, நீ பேசினா போதும், உன் வாயினால் வருகின்ற வார்த்தை என் பசி அடங்கிச்சுன்னு சொல்லணும். ஐயா, நீ பேசுகிற வார்த்தை எனக்கு வயிறு எரியுதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. தேவ ஆலயத்தில் தேவனோட ரட்சிக்கப்பட்ட நீ, அவர் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்த நீ, உன் நாவினால் வருகிற வார்த்தை பலரை திருப்திப்படுத்தணும். பசியோட வந்திருப்பான், நல்ல வசனத்தோட இல்ல. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்காதே, சாப்பிடுறியான்னு கேட்க கத்துக்க. சாப்பிடுறியான்னு கேட்டா அது வேண்டாம் வெறுப்பா கேட்கிற வார்த்தை. சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, அவன் வயிறு அவனுக்கு நிறைஞ்சிடும். இதுதான் அவனுக்கு போஷிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. நம்மகிட்ட சாப்பாடு இல்லை, அவன் சாப்பிடுறேன் என்று சொன்னே நீ கலங்கிடாத. என் கர்த்தர் உனக்கு கூலியை பிரிச்சுட்டு அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க வல்லவர் உன்னோடு இருக்கிறார். ஐயா, நீங்க தானே ஐயா சொன்னீங்க சாப்பிடுறியான்னு கேட்கணும். அது இருந்தா தான் நீ சாப்பிடணும். இல்லாத போதும் வாங்க என் வீட்டில் சாப்பிடுகிறான்னு சொல்லுகிற பிள்ளைகள் தான் தேவனுடைய உதடுகள் பல பேரை போஷிக்கும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட பிள்ளையாக கர்த்தருடைய மாற்றி அனுப்பும். என்கிட்ட தான் இல்லையே, எங்க வீட்டில் தான் எதுவுமே இல்லையே, எனக்கு மட்டும்தானே இருக்கு அப்படின்னு இருந்த ஒரு விதவை தாயை நம்ம எல்லாரும் நல்ல பல செய்தியில கேட்டுக்கிறோம். அப்படி இருக்கின்ற உன்னை தான் இன்று கர்த்தரை அழைத்து வந்திருக்கிறார். இது எனக்கு மட்டும் போதும், இது என் ஜீவனுக்கு இருந்தால் போதும் என்று இருக்கின்ற உன்னை தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் உதடுகள் பல பேர் என்ன பண்ண போகுது? போஷிக்கும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தையாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
பகைக்கிறவன் பொய் உதடன், பொய் உதடன், உதடன். புறம் கூறுகிறவன் மதிகேடன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? இது எல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தை. ஐயா, நான் 4 நாள் பாஸ்டிங், 41 நாள் பாஸ்டிங், 21 நாள் பாஸ்டிங். இது என் கர்த்தருக்கு இந்த மாதிரி விறுவிறுப்புள்ள நாவினால் இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு 12 ஆத்துமாக்களை கையில் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அந்த ஆதாயம் தேடுவதற்கு தான் இப்பேற்பட்ட திருச்சபை. ஐயா, இந்த ஆண்டு கட்டடத்தை கட்டி எழுப்பணுன்ற. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? இந்த திருச்சபையில் உள்ளவர்கள் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாயினால் வருகின்ற வார்த்தை ரொம்ப நிதானம் உள்ளவராக இருக்கும். ஊர் வம்பு தனால வந்துடும். எங்க இருக்கிற வராத வம்பெல்லாம் வந்துடும். இப்போதான் நீ சபைக்கு புதுசா வந்திருப்ப. உன்னாலதான் இந்த சபைக்கு ஒரு பிளவு ஏற்பட காரணமாக இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். சபையின் கட்டிடம் கட்ட வேண்டும் என்று அது கர்த்தர் நினைத்து விட்டால் அது தடைப்படாது. அல்லேலூயா. அதுக்கு நீ கருத்தோடு ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். உன் வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதில் வருகிற அந்த உதட்டில் இருக்கிற வார்த்தைகள் இப்பொழுது வாசிக்கப்பட்ட உள்ளதை வாசிக்குமா? பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். நீ எத்தனை பேர் நம்முடைய பகையை மறைச்சுக்கணும்? தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர், கடவுள் இல்லை. நிறைய பேருக்கு நமக்குள்ள பகை இருக்கும், பரம்பரை பகை இருக்கும், சின்ன திருமணத்தில் ஒரு பகை இருக்கும், வேலை செய்கிற இடத்தில் ஒரு சிறிய இடத்தில் ஒரு பகையாக இருக்கும். பகை எப்படி வருதுன்னா, 2 பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் நல்லது செய்யணும். உண்மைதானம்மா? சபையில் எவ்வளோ பேர் குடும்பம் இருப்பாங்க. ஐயா யாராவது ஒருத்தருக்கு தான் என்ன பண்ண முடியும்? ஒரு சிறப்பு பாடல் பாடுங்க, ஐயா கூப்பிடுவார். கூப்பிட்டுருப்பார். அப்போ எத்தனை பேர் என்னெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல, எனக்கு ஏன் இந்த பாடல் கொடுக்கலே என்கின்ற பகையோடு இருக்கின்ற என் அன்பு சகோதரிகளே, ஒப்பு கொடுத்துருங்க. ஒரு திருச்சபையின் காரியங்களில் நடக்கிறதுக்கே இவ்வளவு பிரச்சனைனா, உன் வீட்டுக்குள் உன் பிள்ளைகள் நடப்பதிலும் ஒரு சிறு குற்றங்களை கண்டுபிடித்தாலும் பகைதான். எத்தனை பேர் கணவரோட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் கணவர்மார்கள் தன் மனைவியோட பேசி 2 நாள் ஆச்சு, என் பிள்ளைகள் என்னை மதிக்கவே இல்லை, என் பிள்ளைகள் என்று நான் பேசவே இல்லை, என் சொந்தங்கிட்ட நான் பேசலை. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் மீண்டும் உணர்த்துகிற வார்த்தை, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீ எப்படி இருக்கணும்? பொய்யாக பேசுகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. முதல்ல அந்த பகையை அறிக்கை செய்கிற மகனாக நீ இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு தான் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நாவினால் வருகிற வார்த்தை பல பேர் சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கணும். நம்ம சங்கடத்தை போக்குற வார்த்தை. கடைசியாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அல்லேலூயா. இன்னொரு வாசிக்குமா? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீ பேசுற வார்த்தையில கண்டிப்பாக பாவம் இருக்கு. ஆனா வேதத்தில் அழகா வார்த்தை உண்டு. யோபு தன் நாவினால் பாவம் செஞ்சாருன்னா பாவம் செய்யல. இன்னைக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஐயா ஒரு சாட்சி சொல்ல வைக்கிறார். ஆனா நம்மளை எல்லாம் குறித்து ஒருத்தர் சாட்சி சொல்லணும்னு ஒரு அடையாளம் இருக்கு. யோபை குறித்து இயேசு சாட்சி சொன்னார். அல்லேலூயா.
இன்னைக்கு இந்த திருச்சபையில் சாட்சி சொல்லுகிற உங்களை குறித்து யார் சாட்சி சொல்வது? கண்டிப்பா இயேசு சொல்லணும். உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பார்வதி அக்கா உன்னை குறித்து சாட்சி சொல்வார்களா? உன் எதிர்த்து வீட்டில் இருக்கின்ற சகோதரன் முருகன் உன்னை குறித்து சாட்சி சொல்வானா? 2 தெரு தள்ளு கழிச்சு வந்து உன் தொழிலுக்கு வந்தா கூட இருக்கிற சுப்பிரமணி உன்னை குறித்து சாட்சி சொல்றான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கணும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சொற்கள்ல நீ பேசுகிற வார்த்தையில பாவம் கண்டிப்பா இருக்குது. ஆனா அதையும் என்ன பண்ணணும்? இன்னொரு படிச்சிருப்பாத கடைசி தன் உதடுகளை அடக்குகிறவனோ உன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். தேவனுடைய பிள்ளை வாயினால் வருகிற சொற்கள் பாவம் இருக்கிறதா இருக்காது. ஏன்னா வார்த்தை வந்து குறைஞ்சிடும். லென்த்தா பேச வேண்டியதை ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா என் கர்த்தர் உன் நாவினால் வார்த்தை சொல்வார். இந்த பிள்ளை ரொம்ப வாயாடியாச்சு. வாய் எப்படி அடங்கிச்சுன்னு சொன்னா, இந்த பிள்ளை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்று ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபைக்கு போற பிள்ளை வாயில ரொம்ப பேச்சு அமைதியாயிடுச்சு. அல்லேலூயா. நீ ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அதான் விரும்புகிறார். இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசுறது எல்லாத்திலுமே பாவம் இருக்கும். ஏன்னா நம்ம மனிதர்கள். ஆனா அந்த நேரத்துல நிதானமா ரொம்ப ஷார்ட்டா அமைதியா ரொம்ப ரத்தன சுருக்கமா பேசி முடித்தால் நீதான் புத்திமான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் புத்திமானா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை நான் என்ன சொல்லால் அப்படிதான் சொல்லுவேன், நான் அப்படிதான் பேசுவேன், என்னால் வாய் என்ன பண்ண முடியாது. யோபு மாதிரி எல்லாம் நிதானமா என்னால் பேச முடியாது. நான் நிதானமா இருந்தான் என்றால் என் நிதானம் தவறிவிடும் என்று நீ நினைக்கலாம். நீ நிதானமாக இருந்தால் என் கர்த்தரினுடைய ஐஸ்வர்யத்தை அனைத்தையும் அவருடைய அபிஷேகம் என்கின்ற பெருமதிக்க முடியாத ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கின்ற மகளாக நீ இருப்பாய். அல்லேலூயா. உன் வாயினால் வருகின்ற வார்த்தை எத்தனை பேருக்கு உபத்திரத்தை தூண்டியது, கோபத்தை தூண்டியது. எத்தனை பேர் நீங்க சபிச்சிருக்கீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இதில் துதிச்சிங்க? அதுக்கெல்லாம் இந்த ஒரு வாய் தான். உண்மைதானம்மா? இந்த வாயால தான் துதிக்கிறோம், இந்த வாயால தான் சபிக்கிறோம், இதே வாயால தான் நல்ல உணவும் சாப்பிடுகிறோம், இதே வாயால தான் மாத்திரையை நம்ம போட்டுக்கிறோம். உண்மைதானம்மா? சாப்பாடும் நீங்க தான் சாப்பிட்றீங்க, மாத்திரையும் நீங்க தான் போடுறீங்க. நல்ல விஷயத்தை நல்லா கவனிச்சிங்க. துதிக்கிறதும் இந்த வாய் தான், சபிக்கிறதும் இந்த வாய் தான். துதிக்கிற வாயில் நீ மாத்திரை போடாமல் இருந்தால் நீ சபிக்கப்படவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. துதிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்ட உடனே மாத்திரை போடுற அப்படின்னா உன் வாயினால் நீ சாபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா சாப்பிட்டையா, திருப்தியா சாப்பிட்ட, அடுத்த நிமிஷம் ஓடி வருவாங்க மாத்திரை போட. அப்ப நீ சரியா சாப்பிடல. உன் தேவை, அதனால தான் நான் கர்த்தர் என்ன பண்ண நிதானமா உன் சாப்பிட்றதுலேயே ஒரு நிதானம் இருக்கும். அக்காக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருவாங்க. எனக்கு தான் அந்த நிதானம் இருக்கு, எனக்கு தான் கெப்பாசிட்டி தெரியும். ஏன்னா நான் மாத்திரை போட விரும்பலை. ஏன்னா மாத்திரை போட வச்சுருவாங்க. அதிகம் அன்பு செலுத்தி செலுத்தி என்ன பண்ணுவாங்க, சாப்பிட வச்சிருவாங்க. ஆனா என் கர்த்தருடைய ஆலயத்தின் உன் வாய்களை திறந்து நீ துதித்தால் உன் வாயில் அந்த சபிக்கின்ற அந்த வார்த்தை வராது. இன்னைக்கு இருக்கின்ற அந்த 5 வசனத்தை மீண்டும் நீ வீட்டில் எடுத்து போய் வச்சு படிச்சுக்கலாம். இந்த உதடு என்ன மாதிரி உதடு?
இது பல பேரை போஷிக்கிற உதடாக மாற்றும். வாய் பார்த்தீங்கன்னா அக்கா எப்படி மூடிட்டாங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்து நீ சிந்தித்து பார்த்து இந்த 5 வசனம் தான். இந்த நிதானம் இருந்தால் நீதான் புத்திமான், நீதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அழகா புத்தகத்தில் உள்ள புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை. அப்ப புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் காரணம் உங்க நாவு தான். இல்லையா? ஒரு 2 நிமிஷம். அதான் நாவு தான். புத்தி உள்ள ஸ்திரீ ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. கணவர் பையன் சொன்னார் பார்த்தீங்களா, அடிப்பேன் உதைப்பேன் எல்லாத்தையும் தாங்கி இருந்ததுனால தான் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அப்போ அவங்க புத்தி உள்ள ஸ்திரீ. அவர் மூலியமாக இவர் ஏற்றுக்கொண்டார். நேற்று நாங்கள் போகும்போது கார்த்திகுடைய மனைவி சொன்னார், இவர் என்னை அடிப்பார், என்னை அடிப்பார், ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லுவார். அப்போ நான் ஜெபிப்பேன். அப்போ அது புத்தி உள்ள ஸ்திரீ என்பது கிடையாது. அவரால் ஈர்க்கப்பட்டு கர்த்தரை ரட்சிக்கப்பட்டவர்தான் கணவர் என்று சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அப்ப பார்க்கும்போது இது புத்தி உள்ளவங்க கட்டுகிற வீடு, இது புத்தி உள்ளவர்கள் கட்டுகிற வீடு. ஏன் அந்த வீடை இடிக்கிறார்? கிறிஸ்தவ முறைப்படி நல்ல அருமையாக திருமணம் நடைபெற்று ஊரர் சாட்சியாக வைத்து 3 ஓலை வாசிச்சு மாங்கனி அழகாக எடுத்து கொடுத்து ஜெபிக்கப்பட்டு மாலைகள் கொடுக்கப்பட்டு திருமணம் நடக்குது. அப்போ அதுவும் புத்தியுள்ள ஸ்திரீ தானே. 6 மாசத்துக்குள்ள என்ன ஆயிடுது? டைவர்ஸ் ஆயிடும். இன்னைக்கு டைவர்ஸ் அதிகமாக ஆகிறது யாருன்னா கிறிஸ்தவம் தான். அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீ இருக்கிறார்களே, இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் இஸ்திரி போட்டு தன் வாழ்க்கை எப்படி சுருங்கி இருக்கிற உடைக்கு நம்ம இஸ்திரி போடுறோமோ, அப்போ இந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணணும்? இந்த 5 வசனங்களை சொல்லி, உன் சொற்களினால் வாய், இந்த வாய் திறந்ததுனால தான். நீ வாய் கொஞ்சம் அமைதியாக இருந்ததுன்னா அந்த டைவர்ஸ் வராது. வாழ்க்கையில் சண்டை வரணும், சச்சரவுகள் வரணும், அதை எல்லாம் மீண்டு நிற்கிறது தான் ஜெயமான வாழ்க்கை. அந்த இதுக்கு தான் நீடிய பொறுமை வேணும். ஆவியின் கனி, அந்த கனியில் உள்ள அந்த நீடிய பொறுமை உள்ள ஒரு ஸ்திரீயாக நீங்கள் இருக்கணும். கணவர் மார்கள் உங்களை தாக்கினாலும் சோத்திரம் அல்லேலூயா ஆமீன் என்று நீ மனசுக்குள்ள சொல்லும் போது அடிக்க வருகிற கைகளை கர்த்தர் பிடிப்பார். அல்லேலூயா. நீ அந்த கையை பிடிக்க வேண்டும். உன் மனசுக்குள்ள வரும், அதான் சொல். ஆமென் அல்லேலூயா சோத்திரம் என்று நீ சொல்லும் போது அந்த கணவன் குடிபோதையில் தன்னை அறியாம நிலையில் உன்னை அடிக்க வந்தாலும் தேவனுடைய கரம் அவனை பிடிக்கப்படும். நம்ம என்ன பண்றோம்? அடிக்க வர்றதுக்குள்ள கைகளை பிடித்து இந்த கையை வச்சு என்ன பண்றோம்? முதல் அடி நம் அடியாக தான் உண்மைதான். நம்ம அடுத்தது வாயில் முதல் வார்த்தை வரும், சும்மா சரளமாக வரும். நீ எங்கள் அம்மா பற்றி தானே பேசுகிற, என் குடும்பத்தை தானே பற்றி பேசுகிற என்று சொல்லி பேசுகிற வார்த்தை அந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுக்காக தான் கர்த்தர் ஒரு ஆணையும் ஒரு மனையும் தனியாக இருப்பது நல்லதில்லை. ஏற்ற துணியை ஏற்ற வேலையில் என்ன பண்றார்? இருக்கு. ஆனால் நம்மளோட வாய் சும்மா என்னம்மா? அப்போ உதடுகள் எப்படி இருக்கிறோம்? எப்படி பலரை போசிக்க உன் வாயினால் அந்த பாவத்தை செய்கிறது. சொற்கள் பாவமாக இருக்குது. அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீகளுக்கு இது ரொம்ப பொருந்தும். ஏன்னா சகோதரிமார்கள் அதிகமாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்து வீடை கட்டுகிற பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் வார்த்தையில் ஒரு பொறுமை இருக்கணும்.
உன் வாயில் இருக்கிற வார்த்தை ஒரு மருந்தாக இருக்கணும். ஜுரத்துக்கு மருந்து இல்லை, மனதுக்குள் இருக்கும் வேதனைகளுக்கு உன் வாயினால் வருகிற வார்த்தை ஒரு பெரிய மருந்தாக இருக்கணும். சொற்கள் எப்படி தெரியுமா? வார்த்தை தேனில் எப்படி இருக்குமா? வாயில் இணைக்குமா? எத்தனை பேருக்கு தேன் ஆசையாக இருக்கு சாப்பிடணும்? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குமா? உன் வாயினால் வருகின்ற வார்த்தை, ஒரு புத்தி உள்ள பெண்ணால் வாயினால் வருகிற, தேவனுடைய பிள்ளைனால் வாயினால் வருகிற சொற்கள் ஒரு தேன் கூடு. உன் வாயில வார்த்தை வந்தா பேசுறத கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா தேனுனாவே வாயில என்ன வந்துடும்? சொல்லு ஊத்திடும். ஆனா சாப்பிட்டவனுக்கு தான் அந்த ருசி தெரியும். ருசிச்சவனுக்கு, தேவனுடைய அன்பை ருசித்தவனுக்கு தேனை புசித்ததுக்கு சமம். ஆனா புசிக்காதவனுக்கோ தேன் கூடை பார்த்து கொண்டு இருக்கும். ஏன்னா தேன் நம்மளை கொத்திடன்னு பயந்துருக்கும். அந்த தேன் கூடுகளை எல்லாம் எடுத்து அவனை மீட்டு எடுத்து வர தேனை தான் நம்ம என்ன பண்றோம்? விலை கொடுத்து வாங்கி புசித்து அந்த டேஸ்ட். ஆனால் அவ்வளோ தேன் கொற்ற அந்த தேனீக்களுடைய வழி அவனுக்கு பொருந்தலை. அப்படிதான் இயேசுவானவரும் நீயும் நானும் சொகுசா இருக்கணும்னு சொல்லி அந்த தேன் கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த முள் என்கின்ற கிரீடத்தை தனக்கு சுமந்து சாட்டை அடிகளை தானே வாங்கி கொண்டு, இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன் வாயினால் வருகிற சொற்கள், நீ ஒரு புத்தி உள்ள மானாக இருக்க வேண்டும் என்று என் கர்த்தர் உனக்கு நினைவூட்டுகிறார். அல்லேலூயா. ஐயா, நான் இவ்வளவு நாள் நான் இப்படிதான் இருந்தேன், எனக்கு வாய்க்கு இவ்வளவு இருக்கான்னு எனக்கு தெரியாது. என் வாயினால் வருகிற வார்த்தை இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய வாய் ஒரு நிதானம் உண்டு. உன் பேச்சில் ஒரு நிதானம் உண்டு. நீ நிதானம் தவறினால் உன் குடும்பத்தை விட்டு நீ விலகி நிற்கிறாய், வாழ்க்கையை விட்டு நிலை நிற்கிறாய். அந்த நேரத்தில் நீ பொறுமை உள்ளவராக இருந்தால், புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி தன் வீட்டை கட்டுகிறாளோ அதே போல் கர்த்தர் இன்று இந்த நாளை உனக்கு என்று உணர்த்தி கொடுக்கிறார். உன் வாயினால் வருகிற பேச்சு நிதானம் உள்ளவராக இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.